ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா November 14th மார்னிங் 5:30 ஆகுது. ஸோ ஒரு ஒன் டே ரைட் பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ரைடு தான் இது. பட் நேற்று போக முடியல, அதனால் இன்றைக்கி போகிறேன். ஸோ எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். சரி வாங்க அப்படி போகிற ரோட்டில் கண்டினியூ பண்ணுறேன். சரி வாங்க கிளம்பலாம். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. என்னடா வீட்டில் காமிச்சிட்டு சடனாக இங்கே வந்து காமிக்கிறான்னு நினைக்காதீங்க. வீட்டில் வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக மார்னிங் 5:30 நினைக்கிறேன். நான் வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். ஒரு 200 meters தான் தள்ளி வந்தேன். அப்படியே லைட்டாக மழை தூருச்சு. சரி லைட்டாக தானே தூருது, நின்றோன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அங்கே பிடிச்ச மழை. நான் இப்போ கரெக்டாக எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் கிட்டே இருக்கேன். இப்போ தான் மழையை விட்டுது. சரியான மழை, கேமரா வெளியே எடுக்க முடியல, அந்த அளவுக்கு மழை. ஸோ ரிட்டன் போயிடலாமா கூட யோசித்தேன் நான். ஏன்னா வந்து இப்போ மெயினாக போகிற ரீசனே வந்து விளாக் பண்ணுறதுக்கு தான். கேமரா வெளியே எடுக்க முடியாத அளவுக்கு மழை பெஞ்சிச்சு சரணா. ஸோ அப்புறம் போகிறதுக்கே யூஸ் இல்லைல்ல. ஆக்சிடெண்ட்டாக என்னன்னு தெரில. ஃபுல்லாக கார் நிற்குது, ஆம்புலன்ஸ் ஒன்று நிற்குது, என்ன ஆச்சுன்னு தெரில. ஃப்ரண்ட்டில் ஒரு கார் டென்ட் ஆகி கிடக்கு போலோ. முன்னாடி என்ன நடக்கும்னு தெரியாமல் சும்மா ஆர்ன் அடிச்சிட்டு இருக்கு. இங்கே பாருங்க காரை. அந்த 2 வீலரில் போனவங்க தான் ஏதோ மேஜராக இல்லை, மைனராக ஏதாவது அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆம்புலன்ஸ் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த கார் ஃபுல் டேமேஜ் பேக்கில். என்ஃபீல்டு ஒன்று அப்படியே ஃப்ரண்ட்டு இந்த இதுலாம் ஃபோர்க்கெலாம் மடிஞ்சு போய் கிடக்குது. ஏற்காடு பிளான் பண்ணேன், சரி ஒரு நாள் போயிட்டு வரலான்னு. பட் வந்து இ பாஸ் கேட்பாங்களான்னு தெரியல. பட் கொல்லி ஹில்ஸுக்கு வந்து இ பாஸ் தேவையில்லை. இருந்தாலும் நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். பட் ஏற்காடில் கேட்குறாங்களாம். எதுக்கு தேவையான அவ்வளோ தூரம் போயிட்டு சப்போஸ் அலோவ் பண்ணலாம் எதுவும் பண்ண முடியாது. சண்டே வேறு இன்றைக்கி. சப்போஸ் அலோவ் பண்ணலன்னா வேஸ்ட்டு தான் அவ்வளோ தூரம் போயிட்டு. ஸோ இப்போ என்ன பிளான்னா ஸ்ட்ரைட்டாக இப்போ கொல்லி ஹில்ஸ் போகிறோம். 72 ஹேர்பின் பெண்ட் வழியாக போகல. அதுக்கு பேக் சைடில் இன்னொரு ரூட் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி ஒரு வாட்டி. சரி இப்போ நான் அந்த ரூட்டில் தான் போக போகிறேன். சரிங்களா, போகிறப்ப அந்த ரூட்டில் போயிட்டு ரிட்டன் வரப்போ வந்து 72 ஹேர்பின் பெண்டில் வந்துடலாம். இனிமேல் எங்கேயுமே ஸ்டாப் இல்லை, ஸ்ட்ரைட்டாக வந்து கொல்லி ஹில்ஸ் தான் போகிறேன். ஸ்டாப் பண்ணி போனால் கண்டிப்பாக லேட் ஆயிரும். ஏன்னா போயிட்டு ஒரே நாள் ரிட்டர்ன் வர வேண்டியது வேறு. ஸோ வரும்போது ஏதாவது மழை பெஞ்சிச்சுன்னா அதுவும் தலைவலி தான். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்எஸோட மைலேஜ் கேட்டிருந்தீங்க. BS6 இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பட் இருந்தாலும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க திரும்ப அப்புறம் உண்மையான மைலேஜ்லாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நான் உண்மையான மைலேஜ் எனக்கு என்ன மைலேஜ் கிடச்சிதோ நான் அதை தான் சொன்னேன் அந்த வீடியோவில். ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து மைலேஜ் டெஸ்ட் வீடியோவோட பண்ணணும் நான். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக 350 360 கிலோமீட்டர்ஸ் வரும் கொல்லிமலை. உளுந்துப்பேட்டை ரைட்டு எடுத்துகிட்டு சின்ன சேலம் எல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டு ஒரு இடத்துல லெஃப்ட் எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் போய் மேப் போட்டுக்கலாம். அது வரைக்கும் ரூட்டு தெரியும். ஸோ நோ இஷ்யூஸ், வேறு வழியே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக தான் போய் ஆகணும். ஒரு 12க்குள்ளேயாவது ரீச் ஆகணும். போயிட்டு 12க்குள்ளே ரீச் ஆகிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3 hours போதும் அங்கே சுற்றுறதுக்கு. பெருசாக எதுவும் ஓப்பன்லாம் பண்ணலாங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு 3 மணி நேரம் போதும். அங்கேருந்து 3 o'clock கிளம்புனா கூட கரெக்டாக இருக்கும் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு. ஸோ அந்த பிளானில் தான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஒன் டேல போயிட்டு வர பிளேஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் வாண்டடாக தான் போகிறேன், ஒரே நாளில் போயிட்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கெல்லாம் போனீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 days இருந்தால் கரெக்டாக இருக்கும். சென்னையில் வந்து போகிறவங்களுக்கு கேமரா லென்ஸில் வர பார்த்தீங்கன்னா அந்த கார் டயர்லேருந்து வர அந்த தண்ணிலாம் வந்து போடும். இது எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுதுன்னு வேறு தெரியல. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரைட் எடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஸோ இங்கேருந்து சேலம் பார்த்தீங்கன்னா 128 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. பரவாயில்ல, இந்த பக்கம்லாம் மழை இல்லை, கிளியராக தான் இருக்குது. கொஞ்சம் தப்பு பண்ணிட்டு தான் திரும்பிட்டு இருப்பேன் வீட்டுக்கு. நல்லா ஃபோன் பண்ணி கேட்டேன் இவங்ககிட்ட. பைக்கோட செயின் ஸ்ப்ராக் எதுக்கு நான் ஆயிலே அடிக்கலை, எது செயினில் போய் ஸ்ப்ரே பண்ணலை. இந்த உளுந்தப்பட்டு ரைட் இருப்போம்ல, அங்கே திரும்பிட்டு செகண்ட் கீர் போட்டு ரைஸ் பண்ண வரேன். கிச்சுன்னு சவுண்ட் வருது. ஏன்னா எங்கேருந்து சவுண்ட் வருதுன்னு பார்த்தா செயின் ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கு. நான் அதான் லாங் ரைட் போகிறோம்னு சொல்லிட்டு எதுவுமே நான் செக் பண்ணல. அப்படியே பெட்ரோல் போட்டு எடுத்து வச்சதும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வண்டி தொடை கூட இல்லை, அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அது எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடும்ல. ஜர்க்கிங் எடுத்துக்கணும்னு நினச்சேன், அது எடுத்து வைக்கல. இந்த 2 ஸ்டெப்புக்கெலாம் இன்ஜின் ஆயில் ஊற்றுவாங்கல்ல, அந்த பெட்ரோல் கூட ஒரு ஆயில் ஊற்றுவாங்கல்ல, அந்த ஆயில் ஒரு 50 ml வாங்கி செயின் மேலே அப்ளை பண்ணிடலான் இருக்கேன். நாய்ஸ் வருது, கிச்சுன்னு. செயின் கடிக்கிற லூப் இருக்குது. செயின் கடிக்கிறது ஆயில் இல்லை, நம்ம மேலே தூக்கி வச்சு போடுங்களேன். நான் அடிக்கிறேன் ஃபுல்லாகிடுச்சுன்னா இல்லை பெட்ரோல் சொல்ல, ஃபியூல் பம்ப் மேலேயே இருக்கும். இதில் இன்னும் அது அந்த ஆயில் ஒரு 50 கொடுங்க.
இருக்கிற சின்ன சின்ன ரூட்டெல்லாம் பிடிச்சி எப்படியே கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன். ஏரியாவை பாருங்கள் எப்படி இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன். வேறு லெவலில் இருக்கு ஏரியா. ஸோ இங்கேருந்து கரெக்டாக 34 கிலோமீட்டர் இருக்குது. எங்கன்னா மலையோட அடிவாரத்துக்கு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெச்சை பாருங்கள் எப்படி இருக்குது. சுற்றி 2 பக்கமும் மரம். ஸோ 11:30 ரீச் ஆகணும்னு பார்த்தேன். பட் வந்து 11:30 ஆகிடுச்சு. ஒரு ½ hour ஆகணும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ½ hour மேலே ஆகும். பார்த்துக்கலாம் என்ன ஆயிரம் போகுது. எப்படியோ பூந்து எப்படியோ வந்துட்டுருக்கேன். மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர்லாம் வந்து ஹைவேவாக இருக்கும். இந்த சின்ன சின்ன ஒயிட் கலரில் இருக்கும் லைன்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மப்சல் ரோடாக தான் இருக்கும் மேக்ஸிமம்மு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரோடை கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். ஹைவேல போகிறத விட இது நல்லா சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹைவே விட்டு வெளியே வந்துட்டேன். சுத்தமாக வந்து கோப்ரோவில் சார்ஜ் இல்லை. ஸோ எதுக்கு, ஏன்னா இப்போ ஹில் ஏறும்போதும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் வேணும்ல. ஸோ அதனால தான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி வச்சு ஃபுல்லாக சார்ஜ் போட்டாச்சு. பார்த்துக்கலாம். ஸோ தம்பம்பட்டிக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கணும். போர்ட் போட்டிருக்கு. மேப்பும் போட்டேன். ஸோ இங்கேருந்து தம்பம்பட்டிக்கு பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஹைவேவை விட இதுதான் பெஸ்ட்டு. ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போனாலும் பிரச்சனை கிடையாது. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போகலாம் சுற்றி. இந்த ஸ்பாட்டை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சுற்றி மலை. அதாவது இப்போ நான் இருக்க ஏரியாவை சுற்றி ஃபுல்லாகவே மலையாக தான் இருக்குது. அப்படி இந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா கூட மலையாம். அங்கே பாருங்க அந்த மலை மேலே ஃபுல்லாக மிஸ்ட் இல்லை க்ளவுட்ஸு. ஸோ காய்ஸ் ரோடு தெரியுது பாருங்கள், மேலே ஏறுற ரோடு. ஸோ அங்கே தான் இருக்குது என்ட்ரன்ஸு. ஸோ இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் ஒன்று வரும். அதில் என்ட்ரி போட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், என்ட்ரி போடணும். ப்ளஸ் வந்து சம் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 10 rupees 20 rupees. ஸோ பைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பெண்டு. வைல்ட் அனிமல்ஸ்லாம் கிடையாது இந்த காட்டில். அதை பற்றி பிரச்சனை இல்லை. செக் போஸ்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் பாருங்க எப்படி இருக்கு லேண்ட்ஸ்கேப்பு. வாவ், செம்ம சூப்பராக இருக்கு. ஸோ இதுதான் செக் போஸ்ட்டு. செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணலை, அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். சில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது பொறுமையாக. பின்னாடி வர ஒரு பஸ் ஒன்று வருது. மழை வருமோ? ஆஹா, சில்னஸ் அப்படியே மாறுது. மலை மேலே தான் ஏறுறோம் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுது இந்த கிளைமேட்டு. பாருங்க அந்த பக்கம் எவ்வளோ இருக்கு, எப்படி இருக்கு வியூ தெரியுதா? வியூ பாருங்க எப்படி இருக்கு. பா, அங்கே ஒரு சின்ன கிராமம், அவ்வளோதான். வேற லெவல். அப்படிதான் வந்தோம் நம்ம. இப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாவது இந்த ரூட்டை ட்ரை பண்ணி ஆகணும். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. லெஃப்டில் ஃபுல்லாக மேகம் அப்படியே மூடிட்டு இருக்கு. நம்ம வந்து அதை பார்த்துட்டே ஓட்டோம்னா ரோடை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. போவோம், மேலே போய் நிற்போம். இந்த மாதிரி உட்கார இடத்துல உட்காந்து குடிக்கிறாங்க. குடிக்கிறது அவங்க இஷ்டம், அது என்னென்ன பண்ணிட்டு போகிறோம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் குடிச்சிட்டு அந்த பாட்டிலாம் எடுத்துகிட்டு போகலாம். அந்த ஒவ்வொரு பார்க்கிங் ஏரியாலையுமே பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ்லாம் அப்படியே கிடக்கு. பிளாஸ்டிக் பாட்டில், கண்ணாடி பாட்டில் எல்லாமே அப்படி தான் கிடக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த ரோடு அவ்வளோ யூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ
ஸோ கைஸ் இந்த வியூ தான் அங்கே பார்த்தேன், பாரு எப்படி இருக்குன்ட்டு. வேறு லெவலில் இருக்கா, செம்மையாக இருக்கும். அங்கெல்லாம் சின்ன சின்னதாக வீடு தெரியுது, கண்டிப்பாக கேமராவில் தெரியாது. காய்ஸ் உண்மை வேற லெவலில் இருக்கு. வேற லெவலு. கண்டிப்பாக கொல்லிமலைக்கு நீங்கள் இந்த ரூட்டில் வந்தே ஆகணும் ஒரு வாட்டியாவது. வந்தீங்கன்னா தயவு செஞ்சு பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி பாட்டில்களை கொண்டு வராதீங்க. சாரி, கொண்டு வந்தீங்கன்னா கீழே போட்டு போகாதீங்க. ஸோ அவங்க உட்காந்து குடிக்கிற ஸ்பாட்டை தவிர மீது எல்லா ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. சரிங்களா, ஜாலியாக வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க, பிரச்சனையே கிடையாது. பட் என்னென்னா அதோட அழகு அப்படியே மெயின்டைன் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. கைஸ் அப்படியே குளிர் ஆரம்பிக்குது. ஆப்போசிட்டில் வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், முண்டாசு மாதிரி கட்டிட்டு வராங்க. வீடியோவில் காமிக்க முடியாது குளிர் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகுது பயங்கரமாக. ஆஹா, கிளைமேட் வேறு லெவலில் மாட்டிகிட்டே வருது. மதியம் 1 மணி ஆகுது, சரியான குளிர். இப்போ நான் கண்டிப்பாக இப்போ யோசிக்கிறேன், ஜர்க்கினை விட்டு வந்துட்டேன்னு. ஞாபகமே இல்லை அந்த ஜர்க்கின். ஆப்போசிட்டில் பாருங்கள் வியூ அப்படியே மாறிடுச்சு லேண்ட்ஸ்கேப்பு. ஆப்போசிட்டில் பாருங்கள், இருங்க காமிக்கிறேன். அங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்கா. ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் அப்படியே பொறுமையாக ஏறி போவோம். இப்போ என்னென்னா வந்து க்ளவுட்ஸ்லாம் அப்படியே பாஸ் ஆகும் பாருங்கள். நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்ட்டு. நம்ம அப்படியே க்ளவுட்ஸ் எல்லாம் பூந்து போக போகிறோம். இப்போ குளிருது. நீங்கள் நம்மளன்னா பாருங்கள், ஆப்போசிட்டில் அவங்களாம் இங்கேயே இருக்கிறவங்க தான், அவங்களே போத்திட்டு போகிறாங்க. அப்போ எனக்கு எப்படி குளிரும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இன்னும் 34 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ்லேயே தான் போகணும். போர்டு போட்டு இருந்துச்சு 35 கிலோமீட்டர்ஸ் ஆமாம். குறுகிய வளைவு. ஓகே. அப்பா அங்கெல்லாம் காரை நிறுத்தக்கூடாது. வர ஸ்பீடில் அவன் ஏற்றி விட்டு போயிட்டானோ அவட்ட என்ன பிரச்சனை பண்ணுறது. குளிருது. அங்கே பாருங்கள் கிளைமேட்டை. அங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோ எடுக்கலாமான்னு தோணுது. ஒவ்வொரு ஸ்பாட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த வாட்டியும் கொல்லிமலை கைவிடலை, வேறு லெவல் கிளைமேட்டு. ஆஹா, பொறுமையாகப்பா. ஐயோ கடலாம் போட்டாங்களே. இங்கே பாருங்க ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? மேலே ஒன்றும் தெரியாது. இது வரைக்கும் தான் தெரியுது, இது வரைக்கும் மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் மண் சரிவா இல்லை இவங்க நோண்டி எடுத்துடுறாங்களா? ஐயா மழை வேறு தூருதுங்க. இந்த மாதிரிலாம் வந்து அந்த ரூட்டில் பார்க்கவே முடியாதுங்க. அதுதான் சொல்கிறேன், அந்த ரூட் வந்து பெண்டுக்கு தான் ஃபேமஸ்ஸு, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. பட் நீங்கள் இந்த ரூட்டில் வந்து பாருங்கள், சீனிக்காக சூப்பராக இருக்கும் ஏரியா. இதுலேயும் ஹேர்பின் பெண்ட் இருக்குது, பட் அந்த அளவுக்கு 72 ஹேர்பின் பெண்ட்லாம் இருக்காது, ஒரு 15-20 இருக்கும். ஆனால் லொக்கேஷன் வந்து இதுதான் பெஸ்ட். அதை விட எனக்கு தெரிஞ்சு ரோடு போட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த ஏரியாவில் லாஸ்ட் டைம் வந்து மண்ணாக தான் இருந்தது, இவ்வளோ பெரிய ரோடெலாம் கிடையாது. இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்லோப்பு. அண்ணா அரப்பரலீஸ்வரர் கோயில் இதில் போகணுமா? இது எங்கே போகுது? செம்மேட்டில் இப்படி தானே போகணும்? ஓகேண்ணா, தேங்க்ஸ். சடனாக பார்த்தீங்கன்னா ரூட்டு சின்னதாகிடுச்சு, அதனால் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ரூட்டு தான் நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கோம்.
ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் ரீச் ஆகிடுச்சு. இதில் ரைட் எடுத்திங்கன்னா அந்த 72 ஹேர்பின் பெண்டில் அது வரும். சரியான ரஷ்ஷாக இருக்குது. ஐயோ, எல்லாரும் இந்த ரூட்டில் தான் வந்திருக்காங்க போல். செம்ம கூட்டம் பாருங்கள், எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நம்ம யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு வந்தோம். செம்ம ரஷ்ஷாக இருக்குது மேலே. அப்போ ஃபால்ஸ் நிலமையாக யோசிச்சு பாருங்கள். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக இருக்கும். வெயில் டைமில் கூட நல்லா சுரியில் வெயில் அடிக்கிற போது கூட இந்த இடத்துல நல்லா சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து சாட்டர்டே வர மாதிரி இருந்ததில்ல, அன்றைக்கி நைட் தங்கணும்ல. அதனால் நான் ஹோட்டல்ஸ்லாம் கால் பண்ணுறேன். 80% ஆஃப் ஹோட்டல்ஸோட நம்பர் எல்லாமே அவுட் ஆஃப் சர்வீஸில் தான் இருக்குது. 2-3 பேர் எடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, டபுள் பெட்ரூம் தான் இருக்குது, சிங்கிள்லாம் கிடையாது, 2500 ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ கொல்லிமலையில் இருக்க ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் இதுதான், இந்தியன் ஆயில். அங்கே பாருங்க கூட்டத்தை. ஓகே கைஸ், தட்ஸ் ஆல். ஸோ செம்மேடு வந்துட்டோம். ரைட் எடுத்தால் செம்மேடு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ரீசன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ட்ராவல் வ்ளாக் ப்ளஸ் ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ கொல்லிமலையோட அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். அன்டில் தட் பை.